வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் இட்லி உப்புமா தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் ஒரு 6 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் லெமன் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இந்த இட்லியை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துடுறேன். உங்களுக்கு இப்படி கட் பண்ண வேண்டாம், அப்படியே உதுப்பி போடுறதுனா கூட நீங்கள் அப்படியே உதுப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம நார்மலாக இட்லி உப்புமா தான் செய்வோம். இது மாதிரி செய்கிறப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது மாதிரி நான் எல்லா இட்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இது கூட கடுகு நான் ஆட் பண்ணிடுறேன். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடலாம். இது நல்லா செவக்க வரணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது சமையல் தெரியாத பிகினர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம நார்மலாக இட்லி உப்புமா தான் செஞ்சு சாப்பிடுவோம். இது இந்த லெமன் ரைஸ் டேஸ்ட்டோடு இருக்கிறதுனால இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ முன்னதுக்கு பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது கூட கருவேப்பிலை, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது கூட மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லெமன் புளிப்புக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை 1/2 லெமன் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இப்போ இந்த லெமன் ஆட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன். ஹை ஃப்ளேமில் எதுவுமே நான் வைக்கல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது கூட இந்த இட்லியை நான் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் கிட்ட லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கைவிடாமல். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 2 மினிட்ஸை பரட்டி விட்டுட்டே இருந்தேன். இப்போ இதை நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு லெமன் இட்லி உப்புமா. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.